ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை நாட்டு பெண்களுக்கு பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். நாட்டு மக்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் நடவடிக்கையை பயங்கரவாதிகள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். அதனால்தான் தாக்குதலில் இருந்து தப்பிக்க உலக நாடுகளிடம் பாகிஸ்தான் மண்டியிட்டு கெஞ்சியதாக விமர்சித்தார். நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பயங்கரவாதத்தின் இதயத்தை தாக்குவோம் என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். இது போருக்கான காலம் அல்ல, அதே சமயம் இது பயங்கரவாதத்திற்கான காலமும் அல்ல என திட்டவட்டமாக கூறிய பிரதமர், போர்க்களத்தில் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை இந்தியா தோற்கடித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்து மிரட்ட முடியாது என்ற பிரதமர் மோடி, எதிர்காலத்தில் வாலாட்டினால் இந்தியாவின் பதிலடி இன்னும் பயங்கரமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பாகிஸ்தானால் வளர்க்கப்படும் பயங்கரவாதிகள் ஒரு நாள் பாகிஸ்தானையே அழித்து விடுவார்கள் என்றும் அந்நாட்டு மக்களை அவர் எச்சரித்தார். இந்தியாவின் அனைத்து ராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளதாக ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவைப்பட்டால் எந்தவொரு எதிர்கால பணிகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றி முடித்த சிறிது நேரத்திலேயே பாகிஸ்தான் ட்ரோன்கள் மீண்டும் அத்துமீறி நாட்டிற்குள் நுழைந்தன. இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் தாக்குதலை முற்றிலும் நிறுத்த ஒப்புதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி காஷ்மீருக்குள் நுழைந்த ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 3வது நாளாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமிர்தசரஸில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சைரன் ஒலிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய சண்டை முடிவுக்கு வந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வீரர்களை குறைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை பரிசீலிக்க இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுத போரை தடுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத போர் மூண்டிருந்தால் லட்சக்கணக்கானோர் பலியாக இருப்பார்கள் என அச்சம் தெரிவித்த அவர், சண்டை நிறுத்தம் ஒன்றே தீர்வு என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். வர்த்தகத்தை காட்டி போரை நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப், போரை நிறுத்தாவிட்டால் வர்த்தகம் நடைபெறாது என இந்தியா மற்றும் பாகிஸ்தானை எச்சரித்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது போர் முடிவுக்கு வந்துவிட்டதால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தகம் தொடர்பான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தானை சமாதானப்படுத்த வர்த்தகம் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது என்ற அதிபர் டிரம்பின் கூற்றுக்கு மத்திய அரசு வட்டாரங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன. துணை அதிபர் வான்ஸுடன் பிரதமர் மோடி பேசிய போதும், அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய போதும் வர்த்தகம் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் சாதனைகளை மக்களிடம் பரப்பும் விதமாக பாஜக 11 நாட்கள் யாத்திரை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் 23ஆம் தேதி வரை பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் மாநிலந்தோறும் யாத்திரைகளை வழிநடத்துவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இரு நாடுகள் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாஃபராபாத்தில் அமைதி திரும்பியது. ஏவுகணை, ட்ரோன் மற்றும் வெடிகுண்டு சத்தங்கள் எதுவும் இல்லாததால் அச்சமின்றி வெளியே வர ஆரம்பித்துள்ள மக்கள் வழக்கம் போல் தங்களின் அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தலால் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களுக்கான விமான சேவைகளை ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன. போர் நிறுத்தம் அமலான பிறகும் ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் அத்துமீறி பறந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மாநிலத்தில் அக்னி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கரூர், பரமத்தி, திருச்சி, வேலூர், ஈரோடு, பாளையங்கோட்டை, கடலூர், சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் உட்பட 16 இடங்களில் திங்களன்று வெயில் சதமடித்தது. கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த 10 நாட்களாக அவ்வப்போது கோடை மழை பெய்து வந்த நிலையில் வேப்பனப்பள்ளி, பர்கூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கருங்குழி, படாளம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், தொழுப்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் சிபிசிஐடியால் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என 3 பேரும் தனித்தனியே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகினர். தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவிப்பு வந்தவுடன் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு குறித்து உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கலந்தாய்வு குறித்த அட்டவணையை தேசிய மருத்துவ கவுன்சில் தான் தயார் செய்து கொடுப்பதாக கூறினார். சசிகலாவிற்கு துரோகம் செய்து முதலமைச்சர் பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியை பிடித்தால் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்வார் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எச்சரித்தார். கடலூர் மாவட்டம் நாஞ்சலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சசிகலா போட்ட பிச்சையில்தான் ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பதவிக்கு வந்ததாக கடுமையாக சாடினார். 2026 தேர்தலில் 3 அணிகள் மட்டுமல்ல, எத்தனை அணிகள் அமைத்தாலும் திமுக மற்றும் அதிமுக அணிகள் தான் களத்தில் நிற்கும் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு பதிலளித்தார். சாதியை காரணம் காட்டி கோவில் விழாவுக்கு நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமையின் இன்னொரு வடிவம் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள திருநாகேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கோவில் விழாவுக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடம் மட்டுமே நன்கொடைகள் வசூலிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காலாவதியான மதுபானம் குடித்த இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தேர்க்கன்குளத்தைச் சேர்ந்த இசக்கி என்பவர் பேய்குளத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அருந்திய சில நிமிடங்களில் கடும் வயிற்று எரிச்சலால் அவதிப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த என்கவுண்டர் நடவடிக்கைகளில் 31 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சத்தீஸ்கர், தெலங்கானா இடையே உள்ள கரேகுட்டா மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கும் நக்சல்களை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொடர் நடவடிக்கையின் பலனாக 31 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். குஜராத் துறைமுகத்தில் மத்திய அரசின் சரியான கண்காணிப்பு இல்லாததால் அங்கு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிக அளவில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜிப்பட்டினத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக போலீசாரின் தீவிர கண்காணிப்பின் காரணமாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 71% மக்கள் ஆதரவு இருப்பதாகவும், ஆகவே 2026இல் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறுதியிட்டு கூறினார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற திமுக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சியினரை கடுமையாக விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னையில் அக்கட்சியின் சார்பில் 71 தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டன. சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற தண்ணீர் பந்தல்களை அப்பகுதி பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர். மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை பகுதியில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டு திடலில் குவிந்த குப்பைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அத்தோடு மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க உதவிய தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். வன்னியர் அறக்கட்டளையை ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றி நன்கொடை வசூலிப்பதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குருவின் மகள் குற்றம் சாட்டினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை, சித்திரை முழுநிலவு மாநாடு குடும்ப மாநாடாகவே இருந்தது என்று சாடினார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த ரேணுகா என்பவர் முதலிடம் பிடித்து பட்டத்தை தட்டிச் சென்றார். தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து 2025ஆம் ஆண்டிற்கான மிஸ் கூவாகம் போட்டியை நடத்தியது. தென்காசியில் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக திமுக ஊராட்சி குழு தலைவி மற்றும் அவருடைய கணவர் மீது ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார்.
ஒப்பந்ததாரர் குத்தாலிங்கம் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தமிழ்செல்வி 9 லட்சம் ரூபாயை மட்டுமே திருப்பிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை LIC காலனி 2வது தெருவில் உள்ள நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டைகள் ஏதுமின்றி வழங்கப்பட்ட ரேஷன் அரிசியை பெண்கள் கடத்திச் சென்றதன் வீடியோ வெளியானது. இந்த கடையில் குடும்ப அட்டைகள் இல்லாமல் அரிசி விநியோகம் செய்யப்படுவதாக புகார் கூறப்படும் நிலையில் அரிசியை பெண்கள் மூட்டை மூட்டையாக எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியானது. சென்னையை அடுத்த மணவூர் திருவாலங்காடு இடையே மின் இணைப்பு கோளாறு காரணமாக மின்சார ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மின்வயர் பழுதடைந்ததால் பாதி வழியில் ரயில் நின்ற நிலையில் தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே ஊழியர்கள் அதனை சரி செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்து மணிக்கணக்கில் வராததால் ஆத்திரமடைந்த பயணிகள் நேர காப்பாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாள்தோறும் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாக புகார் கூறினர். செங்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு குளிர்சாதன பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் முறையிட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் பொதுக்குளத்தின் உரிமையில் வட்டாட்சியர் தலையிடுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்களூரில் உள்ள நாகக்குளத்தில் மீன் குத்தகைக்கு விடும் உரிமை ஊர் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் சிலர் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என சொந்தம் கொண்டாடுவதாக புகார் எழுந்துள்ளது. கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரோஸ் மில்க் குடிக்க கவுன்சிலர்கள் தயக்கம் காட்டினர். பார்ப்பதற்கு பினாயில் போன்று தோற்றமளித்ததால் அவற்றை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழைப்பயிர்கள் கருகி வரும் நிலையில் திருவைகுண்டம் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவைகுண்டம் அணை வடகால் பாசனத்தில் ஏரல், கெற்கை, லட்சுமிபுரம், உமரிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழைப்பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கும் நிலையில் தண்ணீரின்றி கருகி வருகிறது. சென்னை போரூர் அருகே சாலையில் நடந்து சென்ற இளைஞரை தாக்கி பணம் பறித்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபோது அவரை வழிமறித்து தாக்கிய மூவர் பாக்கெட்டில் இருந்த 400 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த முதலையை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினர் உதவியுடன் பாதுகாப்பாக குளத்தில் விட்டனர். குமராட்சி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரத்தில் முதலை புகுந்த நிலையில் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கயிறு மூலம் முதலையை கட்டி வைத்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இதுவரை 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தாயகம் திரும்பியுள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். 38 மாணவ மாணவிகள் காஷ்மீர் மற்றும் இதர மாநிலங்களிலிருந்து 3 ரயில்களில் சென்னை திரும்பிய நிலையில் அவர்களை வரவேற்ற அமைச்சர் நாசர் சிறப்பு வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டுத்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு வந்ததாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேசினார். சென்னை திருவொற்றியூரில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி திரைப்பட பாடல் பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுக இனி எந்த காலத்திலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை ஓட்டேரியில் கந்துவட்டி கேட்டு மிரட்டிய வடசென்னை மாவட்ட அதிமுக மகளிர் அணி இணை செயலாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு 12 லட்சம் ரூபாய் வட்டியுடன் செலுத்திய நிலையில் மேலும் 25 லட்சம் கேட்டு கொலை மிரட்டல் விடுவதாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரை அடுத்து போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைக்காக மட்டும் அமெரிக்க ராணுவம் இதுவரை 178 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த ஜனவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற 46 ராணுவ விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இவை அனைத்தும் தோராயமாக 802 மணி நேரம் வானில் பறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு பயணத்தின் எதிரொலியாக கடைசி அமெரிக்க பணைய கைதியையும் ஹமாஸ் விடுவித்துள்ளது. ஹமாஸ் விடுவித்த பணைய கைதிகளான ஐடன் அலெக்சாண்டர் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்ததால் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரில் மூழ்கினார். வாட்டிகனில் முதன்முறையாக உலகம் முழுவதிலும் உள்ள செய்தியாளர்களை சந்தித்த போப் 14ஆம் லியோ பத்திரிகையாளர்கள் வார்த்தைகளின் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறும் வெறித்தனம் மற்றும் வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் வேலைகளை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட செய்தியாளர்களை விடுவிக்கவும் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார். போர்ச்சுகலில் உள்ள ஃபாத்திமா தேவாலயம் முன்பு குவிந்த லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட போப்பாண்டவர் மற்றும் உலக அமைதிக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். சுமார் 2,70,000 யாத்ரீகர்கள் பிரார்த்தனையில் கலந்து கொண்டதாக தேவாலய அதிகாரிகள் தெரிவித்தனர். போலந்து நாட்டில் உள்ள ரஷ்யாவின் துணை தூதரகத்தை மூடுவதற்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு போலந்து நாட்டின் வார்சாவில் உள்ள 1400 கடைகள் மற்றும் சேவை மையங்களை கொண்ட பெரிய வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்துக்கு ரஷ்யாதான் காரணம் என்று போலந்து அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான ஆதாரங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. ஜப்பானை சேர்ந்த பிரபல பானாசோனிக் நிறுவனம் உலகம் முழுவதும் 10,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. திறன் வாய்ந்த குறைந்த பணியாளர்களை கொண்ட நிறுவனமாக மாற்றம் பெறுவதற்காக தனது மொத்த பணியாளர்களில் 4% பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவில் காலாவதியான வெடிகுண்டுகளை அழிக்கும் பணியின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் மேற்கு ஜாவா மாகாணம் சாகாரா கிராமத்தில் ராணுவ கிடங்கில் நீண்ட காலமாக சேமிக்கப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த வெடிப்பொருட்களை அழிக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறின. மியான்மரின் சகாயிங் அடித்த ஒஹேதேன் பின் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியின் மீது மியான்மர் ராணுவம் குண்டுவீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்தனர். 22 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் சாண்டியாகோவில் உள்ள லிங்கன் ஏக்கர்ஸ் தொடக்கப்பள்ளியில் 12 வயது மாணவனை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அளித்த புகாரில் ஜாக்குலின்மா ஆசிரியையை பிடித்து விசாரித்ததில் பல மாணவர்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்துள்ளது. மெக்சிகோவில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சினலோவா மாநிலத்தில் 2 இளம் சிறுமிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அமைதி மற்றும் நீதி கோரி மெக்சிகன் குழந்தைகள் பேரணி சென்றனர். மாநில தலைநகரான குலியாக்கனில் உள்ள ரஃபேல் ராமிரேஸ் தொடக்கப்பள்ளியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றனர். இலங்கையின் கொழும்புவில் பௌத்த பண்டிகையான வெசாக் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புத்தரின் வாழ்க்கையின் 3 முக்கிய தருணங்களான அவரது பிறப்பு, ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை இந்த விழா நினைவு கூறுவதாக கூறப்படுகிறது. இந்த விழா காரணமாக கொழும்பு முழுவதும் வண்ணமயமாக காட்சியளித்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு அழைத்தால் நிச்சயமாக செல்வேன் என நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் தமக்கு சில விஷயங்கள் செட்டானால் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக கூறினார். மிர்ச்சி சிவாவின் பறந்துபோ படம் வரும் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. ராம் இயக்கும் இப்படத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். கிணற்றை காணோம் என்ற வடிவேலு காமெடி பாணியில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் தெருவை கண்டுபிடித்து தரக்கோரி சமூக வலைதள பிரபலம் ஜிபி முத்து மனு அளித்துள்ளார். உடன்குடி அருகே உள்ள பெருமாள்புரத்தைச் சேர்ந்த ஜிபி முத்து தனது வீட்டிற்கு அருகே உள்ள கீழத்தெருவை சிலர் ஆக்கிரமித்ததாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே நடைபெற்ற கண்ணகி கோவில் திருவிழாவில் அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகிகளிடம் அடிப்படை வசதிகள் மற்றும் இதர கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமியையொட்டி கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து 4 மாட வீதிகளில் உலா வந்த அவரை கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலத்தை அமைச்சர் கோவை செழியன் தொடங்கி வைத்தார். இந்த கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் கிரிவல கமிட்டி சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் பழுதூர் அருகே ஐயனார் காட்டுக்கோவிலில் கற்பூர வெளிச்சத்தில் விடிய விடிய பூஜை நடைபெற்றது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி திங்கட்கிழமையை முன்னிட்டு பொங்கல் வைத்தும் கிடா வெட்டியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அக்கட்சியினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற வைகாசி பிரம்மோற்சவ 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மந்திர புஷ்பம் பாடுவதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் கஜேந்திர மோட்ச வைபவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நம்பெருமாள் அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஸ்ரீ சிவஜோதி மோனச்சித்தர் ஆலயத்தில் ஸ்ரீ சொக்கநாத பெருமாளுக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வைபவத்தில் பங்கேற்ற நல்லான்பிள்ளை பெற்றாள் கிராம மக்கள் அம்மனுக்கு மேளதாளம் முழங்க சீர்வரிசை கொண்டு சென்று வழிபட்டனர்.